63% ஆஃப் பீப்புள்ஸுக்கு அவங்க ரெக்குவயர்மெண்ட் ஆனதுக்கப்புறமும் அவங்களோட லிங்க்டின் பேஜை பார்த்துட்டு அவங்களோட ஆஃபர் லெட்டர் ரிவோக் பண்ணியிருக்காங்க. அண்ட் 70% பீப்புளை இப்போ மோஸ்ட்லி லிங்க்டின், நாக்குரி இந்த மாதிரியான வெப்சைட்ஸ் மூலியமாக தான் ரெக்கமெண்டே பண்ணுறாங்க. இந்த மாதிரி டைமில் தான் நம்மளோட லிங்க்டின் பேஜை எந்த அளவுக்கு ப்ரொஃபஷனலாக நம்ம மெயின்டைன் பண்ணுறோமோ நம்மளோட ஜாப்ஸும் நமக்கு ஈஸியாக கிராப் ஆகும். அண்ட் டோன்ட் வேஸ்ட் த டைம். ஒரு லிங்க்டின் பேஜை எந்த அளவுக்கு நீங்கள் ப்ரொஃபஷனலாக மெயின்டைன் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் திங் இஸ் ப்ரொஃபைல் பிக்சர். உங்களோட ப்ரொஃபைல் பிக்சர் ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்கணும். ஸோ ஒரு ப்ரொஃபஷனல் பேஜில் நம்மளும் அந்த இடத்துல ப்ரொஃபஷனலாக தான் ஷோ ஆஃப் ஆகணும். அந்த இடத்துல நம்ம இன்ஸ்டாகிராமில் போடுற பிக்சரோ இல்லை ஃபேஸ்புக்கில் இருக்க பிக்சரோ தூக்கி அந்த இடத்துல ஒரு ப்ரொஃபைல் பிக்சரை அப்லோட் பண்ணக்கூடாது. ஓகே, இப்போ நீங்கள் சொல்கிறது புரியுது. பட் ஒரு ப்ரொஃபைல் பிக்சர் இதுதான் எப்படி நான் ஐடென்டிஃபை பண்ணுறது? இந்த ஒரு 5 டிப்பை யூஸ் பண்ணி உங்களோட ப்ரொஃபைல் பிக்சர் ப்ரொஃபஷனலாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் எக்ஸாமைன் பண்ணிக்கலாம். அந்த ப்ரொஃபைல் பிக்சரில் ஒரு 60% உங்களோட ஃபேஸ் தான் இருக்கணும். மற்றபடி இந்த பேக்ரவுண்ட் ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி இல்லை லாங் ஷாட்டில் அப்படியெல்லாம் எதுவும் அந்த இடத்துல இருக்க வேணாம். உங்களோட ப்ரொஃபைல் ஃபோட்டோங்கிறது நீங்கள் டேரெக்டாக கேமரா வாட்ச் பண்ணுற மாதிரி இருக்கணுமே தவிர ஸோ சைடில் மேலே அந்த மாதிரி எந்த இடத்துல லுக் பண்ணுறதுன்னு அவசியம் கிடையாது. அந்த மெயின் டைப் இஸ் ஒரு ஸ்மைல் வச்சுக்காங்க. ஓகே, உங்களோட ப்ரொஃபைல் பிக்சரில் ஒரு ஸ்மைல் இருக்கிறது ரெக்வயர்டருக்கு ஒரு குட் இம்ப்ரெஷனை கொடுக்கும். உங்களோட ப்ரொஃபைல் பிக்சரை பார்த்தோன்னே ஒரு நியூட்ரல் பேக்ரவுண்ட் நீங்கள் கொடுக்கறது ரொம்பவே நல்லா இருக்கும். பட் லிங்க்டின்ங்கிறது ஒரு ப்ளூ கலர் வெப்சைட்ஸ். ஸோ அந்த வெப்சைட்டில் மோஸ்ட்லி எந்த இடத்துல ப்ளூ கலர் இருக்கும். ஸோ அதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக உங்களோட ட்ரெஸ்ஸோ இல்லை அதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக உங்களோட பேக்ரவுண்டாக இருக்கிறப்ப அந்த பேஜில் உங்கள் ப்ரொஃபைல் பிக்சர் மட்டும் ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் எலகண்டாக தெரியும். ட்ரெஸ் அப்ரோப்ரியேட். மோஸ்ட்லி இந்த டிஷர்ட்ஸு, ஹூடிஸு இல்லை நான் அந்த வெக்கேஷன்ஸில் எடுத்த ஃபோட்டோ இல்லை டூர் போனப்போ நான் எடுத்த ஃபோட்டோ, ஸோ அந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் அங்கே வைக்கணும் அவசியம் இல்லை. இது இன்னொன்று இன்க்ளூட் ஆகுனா உங்களோட பேனர். ஸோ உங்களோட பேனர் வந்து ரொம்பவே நீட் அண்ட் க்ளீனாக இருக்கணும். அந்த இடத்துல உங்களோட ஃபோட்டோ வைக்கலாம், வைக்காட்டியும் போகலாம், அது வாட் எவர் இட் இஸ். பட் உங்களோட பேனருங்கிறது ரொம்பவே ஒரு சிம்பிளாக ஒரு ஃபியூ வேர்ட்ஸில் இருந்தால் இன்னுமே அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துக்கலாமே. என்னோட ஃப்ரெண்டோட ப்ரொஃபைல் இந்த இடத்துல வாட்ச் பண்ணலாம். ஆல்ரெடி எனக்கு சர்ச் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, எஸ். இவங்களோட பேனர் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. உங்களோட கம்பெனி இந்த மென்ஷன் பண்ணியிருக்காங்க வாட் ஆர் த சாஃப்ட்வேர்ஸ் தே ஆர் யூஸ்டு ஹியர். அண்ட் கொஞ்சம் ரொம்ப ப்ரொஃபஷனல் ஆகுது இந்த பேனர் பார்க்குறப்ப. அண்ட் இன்னொரு ப்ரொஃபைல் கூட பார்க்கலாம். யா, அண்ட் ஹீ இஸ் மை ஃப்ரெண்ட் அனதர். அண்ட் இவரோட பேனர் பார்க்கலாம். யா, ரொம்ப சிம்பிளாக வச்சிருக்காரு. ஹீ இஸ் அ டிசைனர். ஸோ அந்த பேனர் பார்க்குறப்ப தெரியுது வாட் ஆர் த ரோல் தே பிளேங்கிறது. ஸோ உங்களோட பேனர் வந்து நீங்கள் என்ன ஒரு ரோல் பிளே பண்ணுறீங்க அப்படிங்கிறத நமக்கு ஷோ ஆஃப் பண்ணணும். ஸோ அந்த மாதிரியோட பேனரை நீங்கள் சூஸ் பண்ணுறது உங்களுக்கு இன்னுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த செகண்ட் ஒன் இஸ் ஜாப் டைட்டில். ஸோ நீங்கள் என்ன ஜாப்பை ப்ரிஃபர் பண்ணுறீங்க, வாட் ஆர் த ரோல் யூ ஹேவ் டு பிளே அண்ட் வாட் ஆர் த ஸ்கில்ஸ் யூ ஹேவ் அப்படிங்கிறத உங்கள் ஜாப் டைட்டில் வச்சு தான் இங்கே டிஃபைன் பண்ணுவாங்க. ஸோ உங்கள் ஜாப் டைட்டிலை நீங்கள் எந்த அளவுக்கு ரொம்ப ப்ரிசைஸாக மென்ஷன் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட ஜாபுங்கிறது ரொம்பவே ஈஸியாக உங்களால் பிக் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த இடத்துல ஜாப் டைட்டில் எதை மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்துக்கலாமே என்னோட பேஜ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட பேஜை வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கலாமே. யூ ஆல் நோட்டிசபிள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்னோட ப்ரொஃபைலில் நான் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் அசோசியேட்டிவ் அப்படிங்கிறத நான் இந்த இதில் மென்ஷன் பண்ணியிருப்பேன். அண்ட் என்னோட ஃப்ரெண்டோட ப்ரொஃபைல் பார்க்கலாமே. யா, இன்ஸ்பைரிங் UI UX டிசைனர். ஸோ இந்த இடத்துல அவங்க அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் another one ஜூனியர் நெட்ஷூட் டெவலப்பர். ஸோ உங்களோட ப்ரொஃபைல் என்ன, வாட் ஆர் த ஜாப்ஸ் யூ ஹேவ் சர்ச்சிங் அப்படிங்கிறத உங்களோட ஸ்கில்லை பேஸ் பண்ணி உங்களோட ஜாப் டைட்டில் கொடுக்கறதுங்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம். அண்ட் அதுலேயே இன்னொரு விஷயம் கீவேர்ட்ஸ். உங்களோட ப்ரொஃபைலில் போனீங்கன்னா வியூ ப்ரொஃபைல் வந்துக்கோங்க. அண்ட் கீழே ரொம்ப ஸ்வைப் பண்ணீங்கன்னா ஸ்கில்ஸ். இந்த இடத்துல ஸ்கில்ஸில் உங்களோட கீவேர்ட்ஸை நீங்கள் மென்ஷன் பண்ணணும். அண்ட் நான் என்ன கீவேர்ட்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்கேன்னா இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ், மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், டெக்னிக்கல் ப்ரெசன்டேஷன், பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் சம்திங்ஸ் லைக் தட். ஸோ என்னோட கீவேர்ட்ஸ் தான் என்ன அந்த ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஷோ ஆஃப் பண்ணும். அண்ட் உங்களோட பேசிக்ஸ் என்ன, வாட் ஆர் த இன்ட்ரெஸ்டஸ் யூ ஹேவ் அப்படிங்கிறதெல்லாம் உங்களோட கீவேர்ட்ஸில் நீங்கள் மென்ஷன் பண்ணுறது மூலிமா ஜாப்ஸுக்கு நீங்கள் ஈஸியாக ரெக்கமெண்ட் ஆவீங்க. ஸோ உங்களோட கீவேர்ட்ஸ் பேஸ் பண்ணி தான் ஜாப் ரெக்வயர்ட் இருக்கும். அந்த ஜாப்ஸும் உங்களுக்கு ஷோ ஆஃப் பண்ணுவாங்க. அண்ட் லிங்க்டின் பேஜில் உங்களுக்கு ரெக்கமெண்டட்ஸில் வரும். ஸோ உங்களோட அபவுட்டில் நீங்கள் யார், வாட் கைண்ட் ஆஃப் பர்சன், வாட் ஆர் த ஸ்கில்ஸ் யூ ஹேவ்ங்கிறது ரொம்ப ப்ரீஃபாக மென்ஷன் பண்ணிங்கன்னா. அண்ட் யா, ஸோ இந்த இடத்துல என்னோட ஃப்ரெண்டோட ப்ரொஃபைல் பார்த்துருக்கோம். ஸோ என்னோட வி ப்ரொஃபைல் கொடுத்தோம்னா அண்ட் ஷி மென்ஷன் த அபவுட். அண்ட் திஸ் இஸ் த ஷார்ட் சம்மரி ஆஃப் ஹர். A fantasy lover who loved to explore and real stuff to renovate herself to be all rounder. So அவங்கள பத்தி ஒரு பிரீஃபான ஸ்டோரி வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிருக்காங்க. And another my friend.
கொஞ்சம் பெருசாவே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. Hey there, I am Naveen Kumar, a dedicated UX designer with a love for crafting digital experience that leave a last impression. My journey that world designing a thrilling exploration of creativity, functionality and user centric solution. So okay, so இந்த இடத்துல அவங்களுடைய அபவுட்ல எங்களை பத்தி ஒரு பிரீஃப் சம்மரிங்கிறத நீங்க கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களோட அபவுட்ல நீங்க யாரு, வாட் கைண்ட் ஆஃப் பர்சன், வாட் ஆர் த ஸ்கில்ஸ் யூ ஹேவ்ங்கிறது நீங்க அந்த இடத்துல மென்ஷன் பண்றது மட்டும் இல்லாம அது சம்பந்தமா ஏதாவது அச்சீவ்மெண்ட்ஸ், அது சம்பந்தமா ஏதாவது ப்ராஜெக்ட்ஸ் நீங்க எடுத்து பண்ணி அதை உங்க லிங்க்டின் பேஜ்ல போஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ரெக்ரூட்டருக்கு உங்களை ஹையர் பண்றதுல எந்த ஒரு கன்ஃபியூஷன் இருக்காது. தாராளமா உங்களை ஹையர் பண்ணிக்க தான் போறாங்க. ஸோ இன்னுமே எப்படி கீவேர்ட்ஸை யூஸ் பண்ணி ஈஸியா உங்களோட இன்ட்ரெஸ்ட்ல இருக்க ஜாபை ஃபைண்ட் பண்ணலாம் அண்ட் எப்படி உங்க ப்ரொஃபைலுக்கு மேட்ச் ஆகிற ஜாபை ஈஸியாக நம்ம ஃபைண்ட் பண்ணலாங்கிறது இந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ளீஸ் வாட்ச் இட் அண்ட் டூ வாட் யூ லவ். பாய் ஃப்ரம் நவீன்.